வணக்கம். பங்குச்சந்தை ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுல நீச்சல் தெரியாம இறங்கினா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். இன்னைக்கு அந்த கடல்ல நீந்திரத்துக்கு உதவுற 4 முக்கியமான கருவிகளை பத்தி தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். ஒரு பங்கோட ஜாதகத்தையே கணிக்க உதவுற 4 டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ். அதை பத்தி தான் நம்மளோட முழு கவனமும் இருக்க போது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். ஆமாம், அதோட நாங்க ஒரு புதிய சேவையை மகிழ்ச்சியோட அறிவிக்கிறோம். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை அனலைஸ் செய்யணும்னு நீங்க நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்க மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களுக்கு உதவ நாங்க தயாராக இருக்கிறோம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு நல்ல பங்கு தேர்ந்தெடுக்கிறது ஒரு துப்பறியும் வேலை மாதிரி. நமக்கு நிறைய தடயங்கள் கிடைக்கும். ஆனா எந்த தடயத்தை நம்புறது? இன்னைக்கு ஒரு முதலீட்டு வழக்கு தீர்க்க உதவுற 4 முக்கியமான தடயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஜீரோ த கைட், க்ரோ, அப்ஸ்டாக்ஸ்னு எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தினாலும் இந்த 4ம் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கும். இத புரிஞ்சிக்க பெரிய ராக்கெட் சயின்ஸ் எதுவும் தேவையில்ல. ஒரு பங்கோட நீண்ட காலம், அதாவது லாங் டேர்ம், அப்புறம் நடுத்தர கால ட்ரெண்ட் எப்படி இருக்கு, அது இப்போ வாங்குறதுக்கு சரியான விலையில இருக்கா இல்லையான்னு ஒரு 10 நிமிஷத்துல ஒரு முடிவுக்கு வர இந்த 4 இண்டிகேட்டர்ஸும் போதும். முக்கியமா ஒன்னு சொல்லணும், இது இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்களுக்காக இல்ல. சில மாதங்கள் அல்லது வருடங்கள் முதலீடு செய்ய நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஃபில்டர். அப்போ இது ஒரு நுழைவுத் தேர்வு மாதிரி. ஆயிரக்கணக்கான பங்குகள்ல இருந்து தகுதியான சில பங்குகளை மட்டும் அடுத்த கட்டத்துக்கு அனுப்ப இது உதவுது இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. சரி, நம்மளோட முதல் தடயம் 200 நாள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், அதாவது 200 SMA. இது ஒரு பங்கோட நீண்ட கால போக்கை காட்டுதுன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா 200 SMA ஒரு பங்கோட ஹெல்த் ரிப்போர்ட்டோட பேஸ்லைன்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு பங்கோட இப்போதைய விலை அதோட கடந்த 200 நாள் சராசரி விலையை விட அதிகமா இருந்தா அந்த பங்கு ஒரு ஆரோக்கியமான ஏற்ற பாதையில, அதாவது அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். டெக்னிக்கலா சொன்னா அது புலிஷ். இதுக்கு மாறாக விலை இந்த 200 நாள் சராசரிக்கு கீழே போயிடுச்சுன்னா அந்த பங்கு பலவீனமாகி ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். அத பியரிஷ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, பெரும்பாலான வெற்றிகரமான முதலீட்டாளர்கள் 200 டே SMAக்கு கீழே இருக்கிற பங்குகளை தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க. அது அவங்களோட முதல் விதி. அப்போ விதிமுறை எளிதா தெரியுது. விலை 200 டே SMAக்கு மேல இருந்தா கிரீன் சிக்னல், கீழ இருந்தா ரெட் சிக்னல். ஆனா ஒரு சந்தேகம். சொல்லுங்க. சில சமயம் மார்க்கெட்ல திடீர்னு ஒரு பீதி வரும்போது, கொரோனா மாதிரி சமயங்கள்ல நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற பங்குகள் கூட 200 டே SMAக்கு கீழே போகுமே. வாரன் பஃபெட் சொல்ற மாதிரி மற்றவர்கள் பயப்படும் போது பேராசையாக இருங்கிற தத்துவப்படி அது வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்காதா? மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. நீங்க சொல்றது 100% சரி. ஒரு மார்க்கெட் கிராஷ் சமயத்துல நல்ல கம்பெனிகள் கூட தற்காலிகமா 200 டே SMAக்கு கீழே போகும். அது ஒரு விதிவிலக்கு. அப்போ அது ஒரு வாய்ப்பு. ஆமா, அப்படிப்பட்ட சமயத்துல அது ஒரு பொன்னான வாய்ப்பு. ஆனா ஒரு பிந்தன் மார்க்கெட்ல ஒரு பங்கு மட்டும் 200 டே SMAக்கு கீழே போகுதுன்னா அந்த கம்பெனில ஏதோ அடிப்படை பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரி சரி. உதாரணமா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்கு விலை 2950 ரூபான்னு வச்சுப்போம். அதோட 200 டே SMA 2700 ரூபால இருக்கு. இங்க விலை சராசரியை விட அதிகமா இருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சைன். நீண்ட காலமா முதலீடு செஞ்சவங்க லாபத்துல இருக்காங்க. அதனால அவங்க உடனே விற்க மாட்டாங்க. இது பங்குக்கு ஒரு சிறத்தன்மையை கொடுக்குது. ஓகே, அப்போ 200 டே SMA ஒரு பங்கோட பெரிய நீண்டகால படத்தை காட்டுது. இதை ஒரு அஸ்திவார மாதிரி வச்சுக்கலாம். ஆனா பங்குச்சண்டை ஒவ்வொரு நாளும் மாறுமே. கடந்த 2-3 மாசமா அந்த பங்கு எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அங்கதான் இந்த 50 டே SMA வருமா? 200 நாட்கள் என்றது கிட்டத்தட்ட 1 வருஷம். 50 நாட்கள் என்றது 2 மாசம். இது பங்கோட சமீபத்திய மனநிலையை காட்டுது. இத ஒரு டைனாமிக் சப்போர்ட்னு சொல்வாங்க. டைனாமிக் சப்போர்ட்? ஆமா, அதாவது ஒரு படிக்கட்டுல நீங்க ஏறி போகும்போது ஒவ்வொரு படியும் உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குது இல்லையா? ஆமா. அதே மாதிரி விலை ஏறிக்கிட்டே போகும்போது இந்த 50 நாள் சராசரி கோடும் கூடவே ஏறி விலை லேசா இறங்குனா அதை தாங்கி பிடிச்சு மறுபடியும் மேல போக உதவும். ஒரு ரொம்ப வலுவான ஏற்றப்போக்கோட அறிகுறி என்ன தெரியுமா? என்ன? இப்போதைய விலை 50 நாள் SMAக்கு மேல இருக்கணும். அதே சமயம் அந்த 50 நாள் SMA கோடு 200 நாள் SMA கோட்டுக்கு மேல இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் ஓகே ஆனா அந்த பங்கு டபுள் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். எப்போ சின்ன கால சராசரியான 50 டேஸ் SMA பெரிய கால சராசரியான 200 டேஸ் SMAவை கீழே இருந்து மேல கிராஸ் பண்ணுதோ அதைத்தான் கோல்டன் கிராஸ்னு சொல்றோம். இது மார்க்கெட்ல ஒரு பெரிய புல்லிஷ் சென்டிமெண்ட்டை உருவாக்கும். ஒரு பெரிய சரிவுக்கு பிறகு மார்க்கெட் மீண்டு வரும்போது பல நல்ல பங்குகள்ல இந்த கோல்டன் கிராஸை நம்ம பார்க்கலாம். அப்போ இது ஒரு நல்ல அறிகுறி. நிச்சயமா இது நடுத்தர கால வேகம் நீண்ட கால வேகத்தை முந்தி செல்வதை குறிக்குது. ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை, சில சமயம் இது கொஞ்சம் லேட்டா நடக்கலாம். அதாவது விலை ஏற்கனவே கொஞ்சம் ஏறினதுக்கு அப்புறம் தான் இந்த கிராஸ் நடக்கும். ட்ரெண்ட் நல்லா இருக்கு, மொமெண்டமும் சூப்பரா இருக்கு. ஆனா நான் செஞ்ச ஒரு தப்பு என்னன்னா, ஒரு நல்ல பங்கு அதோட உச்ச விலையில போய் வாங்குறது. இது எல்லாரும் பண்றதுதான். எல்லாம் நல்லா இருக்குன்னு வாங்கிடுவேன். ஆனா நான் வாங்கின அடுத்த நாள்ல இருந்து சரியா ஆரம்பிக்கும். ஒரு ரயில் ரொம்ப வேகமா போனா தடம் புரண்டுடும் சொல்லுவாங்க.
அதே மாதிரி ஒரு பங்கு ரொம்ப வேகமா ஏறினா அதுவும் ஒரு ஆபத்து தானே. அதோட வேகத்தை அளக்க ஏதாவது வழி இருக்கா? இது எல்லா புதின முதலீட்டாளரும் செய்யற ஒரு பொதுவான தவறுதான். இதுக்கு தான் நம்மளோட 3வது கருவி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், அதாவது RSI பயன்படுது. RSI-யா? ஆமா, RSI-ய ஒரு காரோட ஸ்பீடோமீட்டர்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அது 0ல இருந்து 100 வரைக்கும் போகும். கார் ரொம்ப மெதுவா போனா எப்படி நல்லா இருக்காதோ அதே மாதிரி ரொம்ப வேகமா போனாலும் ஆபத்து. பொதுவா RSI 70க்கு மேல போனா அந்த பங்கு ஓவர் பாட் ஜோன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓவர் பாட்? அதாவது அந்த பங்கை வாங்குறதுக்கு எல்லாரும் முண்டேடிக்கிறாங்க, அதனால அதோட வேகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது ஒரு சின்ன சரிவு வரப்போகுதுங்கிறதுக்கான அறிகுறி. ஓ, அப்போ RSI 70க்கு மேல போனா உடனே வித்துடணுமா? இங்கதான் ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு. பொதுவா அப்படி சொல்வாங்க, ஆனா ஒரு வலுவான புல் மார்க்கெட்ல ஒரு நல்ல பங்கு பல வாரங்களுக்கு RSI 70க்கு மேலேயே, ஏன் 80க்கு மேலேயே கூட டிராவல் பண்ணலாம். அப்படியா? ஆமா, அத ஓவர் பாட்னு நினைச்சு நீங்க சீக்கிரம் வித்துட்டா ஒரு பெரிய லாபத்தை தவற விட்டுடுவீங்க. அதனால RSI 70 தொட்டதும் விக்கணும்னு அர்த்தம் இல்ல, ஆனா புதுசா வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி எடுத்துக்கணும். சரி, அப்போ இதுக்கு நேர்மாறா? நேர்மாறாக RSI 30க்கு கீழே போனா அது ஓவர் சோல்டு, அதாவது தேவைக்கு அதிகமா வித்துட்டாங்க, ஒருவேளை பயத்துல கூட வித்திருக்கலாம். மற்ற இண்டிகேட்டர்ஸ் பாசிட்டிவா இருக்கும்போது இது ஒரு நல்ல வாங்கும் வாய்ப்பா அமையலாம். சூப்பர். அப்போ 40ல இருந்து 60 வரைக்கும் இருந்தா அது ஒரு ஆரோக்கியமான வேகம் எடுத்துக்கலாமா? HDFC வங்கி உதாரணத்தை விளக்க உதவுமே. 40-60 ஒரு ஹெல்தி ஜோன். அந்த வேகத்துல போற பங்கு சீரா வளர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். HDFC வங்கி ஒரு சிறந்த உதாரணம். அது ஒரு ஃபண்டமெண்டலா வலுவான பங்கு. சில சமயங்கள்ல மார்க்கெட் சென்டிமெண்ட் சரியில்லாததால அதோட விலை குறையும். அப்போ அதோட விலை 200 டே SMA-க்கு மேல இருந்தாலும் RSI 28 அல்லது 30க்கு பக்கத்துல வரும். ஓஹோ, நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு அது ஒரு ஜாக்பாட் மாதிரி. ஏன்னா நல்ல ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு தரமான பங்கு தற்காலிகமா தள்ளுபடி விலையில கிடைக்குது. அருமை. இப்போ 3 முக்கியமான தடயங்கள் நம்ம கையில இருக்கு. பங்கோட நீண்ட கால ஆரோக்கியம் 200 SMA, சமீபத்திய வேகம் 50 SMA, அப்புறம் அது ஓவர் ஹீட் ஆகாம இருக்கான்னு பாக்குற RSI. இப்போ 4வது மற்றும் கடைசி தடயம் வால்யூம். விலை ஏறுது மட்டும் பார்த்தா போதாதா, அதுல எத்தனை பேர் பங்கெடுத்தாங்கன்னு பாக்குறது ஏன் இவ்வளவு முக்கியம்? வால்யூம்னா ஒரு விலை நகர்வோட நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துற சர்டிபிகேட். சர்டிபிகேட்டா? ஆமா, வால்யூம்னா ஒரு நாள்ல எத்தனை பங்குகள் கைமாறுச்சுங்கிற எண்ணிக்கை. இத ஒரு உதாரணத்தோட சொல்றேன். ஒரு தெருவுல ஒருத்தர் மட்டும் தங்க விலை ஏறிடுச்சுன்னு கத்துனா யாரும் நம்ப மாட்டோம். ஆமா, நம்ப மாட்டோம். ஆமா. ஆனா 100 பேர் சேர்ந்து கத்துனா எல்லாரும் நம்புவாங்க. ஆமா. அதே மாதிரிதான் ஒரு பங்கோட விலை ஏறுது, ஆனா வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்குன்னா அதுல பெரிய முதலீட்டாளர்கள், மியூச்சுவல் ஃபண்டுகள் யாரும் இல்ல. அப்போ யார் இருக்கா? சில ரீட்டைல் முதலீட்டாளர்கள் மட்டும் ஆர்வத்துல வாங்குறாங்கன்னு அர்த்தம். இந்த ஏற்றம் சீக்கிரம் உடைஞ்சிடும். அப்போ விலை ஏறி வால்யூமும் சேர்ந்தே ஏறினா அது ஒரு உண்மையான ஏற்றம்னு எடுத்துக்கலாமா? நான் சில பங்குகள்ல பார்த்திருக்கேன், விலை மட்டும் ஏறும், ஆனா கீழே இருக்கிற வால்யூம் பார்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். அது ஒரு எச்சரிக்கை மணி. விலை ஏறும்போது வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த ஏற்றம் எப்படி நீடிக்கும்? சில வருஷம் முன்னாடி ஒரு சின்ன கம்பெனி பங்கு திடீர்னு ஏற ஆரம்பிச்சது. விலை மட்டும் ஏறுச்சு, ஆனா வால்யூம் ரொம்ப கம்மி. அது வெறும் சில ரீட்டைல் முதலீட்டாளர்கள் கிளப்பின ஒரு அலை. எதிர்பார்த்த மாதிரியே சில நாள்ல அந்த பங்கு பாதாளத்துல விழுந்துருச்சு. அதுக்கு பிறகுதான் நான் எப்பவும் விலை உயர்வ வால்யூமோட சேர்த்து பார்த்த ஆரம்பிச்சேன். அதனால விலை ஏறும் நாட்கள்ல வால்யூம் அதோட சராசரி வால்யூமை விட அதிகமா இருக்கான்னு பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாவ், இப்போ இந்த 4 கருவிகளும் எப்படி வேலை செய்யுதுன்னு தனித்தனியா புரிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எப்படி பயன்படுத்துறது? கண்டிப்பா, இது ஒரு 4 படி செக்லிஸ்ட். ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 4 கேள்விகளுக்கும் ஆம்னு பதில் வருதான்னு பாருங்க. 1. ஃபில்டர், பங்கோட விலை அதோட 200 டே SMA-க்கு மேல இருக்கா? 2. ட்ரெண்ட், விலை 50 டே SMA-க்கு மேலையும் 50 டே SMA கோடு 200 டே SMA கோட்டுக்கு மேலையும் இருக்கா? மொமெண்டம், RSI அளவு 40க்கும் 65க்கும் நடுவுல ஆரோக்கியமான ஜோன்ல இருக்கா? 70க்கு மேல இருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? கரெக்ட். கடைசியா 4. உறுதிப்படுத்துதல், விலை ஏறும் நாட்கள்ல வால்யூம் சராசரியை விட அதிகமா இருக்கா? இந்த 4 கேள்விகளுக்கும் ஆம்னு பதில் வந்தா அந்த பங்கு டெக்னிக்கலா வாங்குறதுக்கு தகுதியானதா இருக்குன்னு அர்த்தம். இந்த செக்லிஸ்ட ஒரு நிஜ உதாரணத்தோட பார்த்தா இன்னும் தெளிவா இருக்கும். டாடா மோட்டார்ஸ் உதாரணம் இங்க பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு இந்த செக்லிஸ்ட ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டாடா மோட்டார்ஸ் பங்கு விலை 950 ரூபான்னு வச்சுப்போம். சரி. 1. ஃபில்டர், அதோட 200 டே SMA 780 ரூபாயில இருக்கு. இப்போதைய விலை 950. சோ விலை SMA-வை விட மிக அதிகமாக இருக்கு. முதல் செக் பாக்ஸ் டிக். ஓகே. 2. ட்ரெண்ட், அதோட 50 டே SMA 890 ரூபாயில இருக்கு. விலை 50 டே SMA-க்கு மேலேயும் 50 டே SMA கோடு 200 டே SMA கோட்டுக்கு மேலேயும் இருக்கு. இரண்டாவது செக் பாக்ஸும் டிக்.
சூப்பர். 3 மொமெண்டம். RSI 52ல இருக்கு. இது 40-65 என்ற ஆரோக்கியமான வரம்புக்குள் இருக்கு. அதாவது பங்கு ஓவர் ஹீட் ஆகல. 3வது செக் பாக்ஸும் டிக். 4 உறுதிப்படுத்துதல். கடந்த சில நாட்களா விலை ஏறும் போதெல்லாம் வால்யூமும் சராசரியை விட அதிகமாக இருக்கு. பெரிய முதலீட்டாளர்கள் ஆர்வமா இருக்காங்கன்னு தெரியுது. 4வது செக் பாக்ஸும் டிக். 4மே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இது ரொம்ப எளிமையா இல்லையா? மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கிறது இவ்ளோ சுலபமா இருந்தா எல்லாரும் பண்ணலாமே. இதுல நாம கவனிக்க தவிர வேற ஏதாவது ஆபத்து இருக்கா? இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு பங்கோட விலைய வச்சு மட்டும் அதோட எதிர்காலத்தை கணிக்க முயற்சி பண்ணுது. இது ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. வெளிய பார்க்க அழகா இருக்கலாம், ஆனா அந்த வீட்டோட அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? அதுதான் முக்கியம். அதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அதாவது அந்த கம்பெனி லாபம் பண்ணுதா, அவங்களுக்கு கடன் எவ்வளவு இருக்கு, அவங்களோட எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் என்னன்னு பார்க்கணும். இந்த டெக்னிக்கல் செக்லிஸ்ட் பாஸ் ஆகுறது தவறான பங்குகள்ல நுழைவதை தவிர்க்க உதவும். ஆனா லாபத்துக்கு 100% உத்தரவாதம் கிடையாது. டெக்னிக்கல்ஸ் மற்றும் ஃபண்டமெண்டல்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தாதான் அது ஒரு பாதுகாப்பான சிறந்த முதலீடாக அமையும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த தலைப்பை பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு முக்கியமான குறிப்பு. இது கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு உள்ளடக்கம். எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம். உங்களுடைய பணத்திற்கு நீங்கள்தான் பொறுப்பு. நன்றி.